திருகோணமலை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையின் தாக்கம் தற்போது சற்று குறைந்து கொண்டு செல்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. மேலும் இந்த சீரற்ற காலநிலையால் 3466 குடும்பங்களைச் சேர்ந்த 10,155 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் வெறுகல், சேருவில, தம்பலகாமம், குச்சவழி, பதவி ஸ்ரீபுட, கிண்ணியா, மூதூர் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கிற அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே 8 முகாம்களிலே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள 8 முகாம்களிலே தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை பிரதேச செயலாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள 8 தற்காலிக முகாம்களிலே பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தற்காலிக முகாம்களிலே உள்ளவர்களுக்குரிய சமைத்த உணவுகளை வழங்குவதற்கு பிரதேச செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகள் செய்துள்ளனர். மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளிலே 1002 குடும்பங்களைச் சேர்ந்த 3485 பேர் தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அனர்த்தத்தினால் குச்சிவழி பிரதேசத்திலே ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் பூராக 64 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கின்றது. மேலும் மகாவலி கங்கை பெருக்கெடுத்த காரணத்தினால் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியிலே வெள்ள நீர் பாரிய அளவு பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதையும் இந்த சந்தர்ப்பத்திலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் பிரதேச செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடன் இணைந்த வகையிலே வெள்ள நீரை வடிந்தோடுவதற்கு ஏற்ற விதத்திலே உரிய ஒழுங்குகளை செய்திருக்கின்றனர். பொதுமக்கள் அனர்த்தம் தொடர்பான அறிவுறுத்தல்களை தொடர்ந்தும் பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு மிகவும் அன்பாக